அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நாம் பார்க்க போகிறது முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி. பாருங்கள், ஏற்கனவே 2 பதிவுகளில் சோழர்களுடைய அரசியல் வரலாறும் சோழர்களுடைய நிர்வாக வரலாறும் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் சோழர்கள் காலத்தினுடைய பொருளாதாரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்களுடைய பொருளாதாரம் பாருங்கள், இது எந்த அளவுக்கு டிஎன்பிசிக்கு முக்கியம் அப்படின்னு பாருங்கள். கட்டாயம் பல கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கு. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம், சோழகங்கம் ஏரியை பற்றி அல்பெருனியினுடைய கூற்றுக்கள், ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகம், அதுக்கடுத்து 500 பேரேரி, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சோழர்களுடைய வணிகம் சார்ந்த கேள்விகள்னு சொல்லி நிறையா கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான். பொதுவாக இந்த 8th யூனிட் வந்ததற்கு பிறகு பாருங்கள், தமிழக வரலாறு எல்லா தேர்வுகளிலுமே முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ கவனமாக பதிவை நீங்கள் பாருங்கள். சரி வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சோழர்களுடைய பொருளாதாரம் என்பது அந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படை வேளாண்மை. அப்போ வேளாண்மையை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதை சார்ந்து நடைபெற்ற வணிகம் சார்ந்த பொருளாதாரமாக சோழர்கள் இருந்திருக்கிறார்கள். பொதுவாக பாருங்கள், இந்த வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் முக்கிய நபர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சித்திர மேலிய பெரிய நாட்டார். பாருங்க, சோழர்களில் வேளாண்மை செய்பவர்கள் முக்கிய நபர்களாக கருதப்பட்டனர். அவர்கள் சித்திர மேலிய பெரிய நாட்டார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ பாருங்க, அதே நேரத்தில் இந்த நிலவரி வசூலிப்பது முக்கிய அரசின் முக்கிய வரியாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த நில வரியை வசூலிக்கக்கூடிய துறையானது புறவு வரி திணைக்களம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய துறை பாருங்க, லேண்ட் ரெவன்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா நில வரியை வசூலிக்கக்கூடிய துறை புறவு வரி திணைக்களம். அந்த துறையினுடைய தலைவர் புறவு வரி திணைக்கள நாயகம். சரிங்களா? ஸோ கவனமாக இந்த 2 பாயிண்ட்டையும் இங்கே நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க, நில வருவாய் மற்றும் நில அளவை முறை. பொதுவாக பாருங்க, இந்த முதலாம் ராஜராஜன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியதற்காகவே நில அளவை முறையை அறிமுகப்படுத்தினார். அதனாலதான் அவரை உலக அளந்த சோழன் என்று குறிப்பிடுகிறோம். அதே மாதிரி பாருங்க, எந்தெந்த சோழ அரசர்கள் நில அளவை முறையை அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டா 3 சோழ அரசர்கள். முதலாம் ராஜராஜன் பாருங்க, 3 சோழ அரசர்கள் நில அளவை முறையை அறிமுகப்படுத்தி இருப்பார்கள் அல்லது பயன்படுத்தி இருப்பார்கள். ராஜராஜன் 1, குலோத்துங்கன் 1, குலோத்துங்கன் 3. இப்ப இந்த 3 அரசர்களுமே நிலங்களை வகைப்படுத்தி நில அளவை முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்க, நில அளவீட்டு பணியில் சர்வேயர் சொல்லுவோம் இல்லையா? இப்ப தற்போது சர்வேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில அளவீட்டு பணியில் ஈடுபட்டவர்கள் நாடு வகை செய்கிற என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, நிலங்களை அளப்பதற்கான அலகுகள் பாருங்களேன், மா, குழி, வேலி, பட்டி, பாடகம், இவை எல்லாமே பாருங்க லேண்ட் மெஷர்மெண்ட் யூனிட், நிலங்களை அளப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அலகுகள். அடுத்து பாருங்களேன், இறை, காணிக்கடன், இறை கட்டிய காணிக்கடன், கடமை போன்ற பல்வேறு வரிகள் விதிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உண்டு. அப்ப கவனமா பார்க்கணும், எதோடு தொடர்புடையது. அப்ப நிலங்களை அளப்பதற்கான அலகுகள் எது, அதற்கடுத்து எதெல்லாம் வரியினுடைய பெயர்கள் என்பதை கவனமாக நோட் பண்ணிருங்க. சரிங்களா? அதுமே பாருங்க, நிலத்தின் வளம், நில உடைமையாளர்களின் சமூக மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து வரி நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலத்தின் வளம், அப்ப சோழர்கள் காலத்தில் வரி விதிப்பு எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டா நிலத்தின் வளம், நில உடைமையாளர்களின் சமூக மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து வரி நிர்ணயிக்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, நில உடைமையாளர்களுக்கு உடையான், அரையன், கிழவர் போன்ற மரியாதைக்குரிய பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கவனமா பார்க்கணும், உடையான், அரையன், கிழவர் என்பது
நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி என்கிற வரியை வசூலித்திருக்கிறார்கள். அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி என்கிற வரியை வசூலித்திருக்கிறார்கள். சரிங்களா? அதுமாதிரி பிரம்மதேய நிலங்களாக இருந்தாலும் சரி, கோவில் நிலங்களாக இருந்தாலும் சரி, வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, விளை பொருள்களுக்கு செலுத்தப்பட்ட வரி இறை கட்டின நெல்லு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பாருங்க நாட்டார். அப்ப பாருங்களேன், இந்த நாடு பகுதிகளில் அதாவது ஊராக இருந்தால், கிராமமாக இருந்தால் வரி வசூலிப்பது ஊராருடைய பொறுப்பு. நாடாக இருந்தால் அது நாட்டாருடைய பொறுப்பு. சரிங்களா? அப்ப கவனமா நோட் பண்ணுங்க. ஸோ அதை விட இந்த பாக்ஸ் கட்டத்தில் கொடுத்துருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. இந்த கட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருப்பது மிக மிக முக்கியம். என கவனமாக பாருங்க, வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்கிற அழகால் அளக்கப்பட்டு இருக்கிறது. களம் பாருங்க, ஒரு களம் என்பது 28 கிலோ. இந்த முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார். நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 அரசர்கள். அப்ப ஒரு வேலி நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. அதுமே பாருங்க, இந்த வேலியின் அளவு மண்வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபட்டு இருக்கிறது. அப்ப சாயிலுடைய ரிசோர்ஸ் பாருங்க, அப்ப மண் வளத்தை பொறுத்தும் அதே நேரத்தில் போகம் சீசன்ஸ் இருக்கு இல்லையா, போகங்களை பொறுத்தும் அந்த களத்தின் வேலியினுடைய அளவானது மாறுபட்டு இருக்கிறது. இப்ப கவனமா பார்க்கணும், களம் என்றால் என்ன, எத்தனை கிலோ, எவ்வளவுன்றதை கவனமா பாருங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ இதற்கடுத்து பாருங்க, பொருளாதாரத்தில் அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னா இரிகேஷன். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சோழர்களுடைய பொருளாதாரம் என்பது வேளாண்மையை சார்ந்தது. அப்போ இந்த வேளாண்மை சிறப்பாக நடைபெறணும்னா பாசனம் என்பது மிக மிக முக்கியம். அப்போ பாருங்க, அப்போ சோழ அரசர்களும் சரி, சோழர்கள் காலத்தில் வணிகர்களும் சரி, நிறைய ஏரிகளை வெட்டி கொடுத்திருக்கிறார்கள். நீர்ப்பாசனத்திற்காக பல்வேறு ஏரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்க வடி மற்றும் வாய்க்கால் ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா. வடி என்பது வடக்கு தெற்காக இருக்கக்கூடியது. அதே மாதிரி வாய்க்கால் என்பது கிழக்கு மேற்காக ஓடக்கூடியது. வடி என்பது பாருங்க, வடி என்பது வடக்கு தெற்காக, வாய்க்கால் என்பது கிழக்கு மேற்காக. பொதுவாக பாருங்க, வடி என்பது நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வாய்க்கால் என்பது நீரை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? அப்ப வடி என்பது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை நிலத்தில் அளவுக்கு அதிகமாக நீர் தேங்கி இருந்தால் அந்த நீரை வெளியேற்றுவதற்கு வடி என்கிற அமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. வடிதல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதேமாதிரி பாருங்க, ஏற்கனவே சொல்றத சோழ அரசர்கள் பல்வேறு ஏரிகளை வெட்டி கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க பஞ்சமாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால், அதுக்கடுத்து உத்தம சோழன் வாய்க்கால், அதேமாதிரி ஏரிகளை பாருங்க, சோழ ஏரி, அதுக்கடுத்து கலியன் ஏரி, பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட வைரமேக தடாகம், அதுக்கடுத்து ராஜேந்திர சோழ பேரீர் என்கிற பல்வேறு ஏரிகள் சோழர்கள் காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இங்கே கவனமாக பாருங்க, வடி வாய்க்கால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க. எது வடக்கு தெற்கு, எது கிழக்கு மேற்கு, அதுக்கடுத்து எது நீரை கொண்டு வருவதற்கு, எது நீரை வெளியேற்றுவதற்கு அப்படின்றத கவனமாக படிச்சிடணும். சரிங்களா? அதுவே பாருங்க, இந்த சோழர்கள் காலத்தில் நீர் மேலாண்மை பாருங்களேன். நீர் மேலாண்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுயா. குமிழ், தலைவாய் நீர் திறந்து விடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊருக்கு பொதுவான நீர் எங்கள் குளம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே பாருங்க, பாசனங்களை பழுது, இது ரொம்ப முக்கியமானதுயா. அப்ப கிராமங்கள்ல பாசன ஏரிகளை பழுது பார்ப்பதற்காக ஏரி ஆயம் என்கிற சிறப்பு வரியை விதித்திருந்தார்கள். அதுவே பாருங்க, குளங்கள் மற்றும் ஆறுகளிலிருந்து மதகு அல்லது தலைமடை வழியாக நீர் திறந்து விடப்பட்டது. அந்த பாருங்க, இந்த நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு குழுக்கள் பாருங்களேன். கிராமங்களில் அந்த நீர் பாசனத்திற்கு நீர் மேலாண்மைக்காக அல்லது நீர் பங்கீடை மேற்பார்வை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள் பாருங்க. தலைவாயர், தலைவாய் சான்றார்,
ஏரி அரையர்கள் போன்றோர் இருந்திருக்கிறார்கள். அதேமாதிரி பாருங்க, இந்த ஏரிகளை பழுது பார்ப்பதற்காக இருந்த ஊதியமில்லா உழைப்பு, இந்த ஃப்ரீ லேபர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், வெட்டி மற்றும் அம்மாஞ்சி. அப்போ இந்த குறிப்பாக பாருங்க, நீர்ப்பாசன ஆதாரங்களை பழுது பார்ப்பதற்காக அல்லது புதிதாக உருவாக்குவதற்காக வெட்டி அம்மாஞ்சி என்கிற ஊதியமில்லாத உழைப்பும் என்ன பண்றேன் கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது. கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, இப்போ அடுத்து பாருங்க, இந்த ஏரிகள் அப்படின்னு வந்தாலேவும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஏரி, சோழகங்கை ஏரியை நம்மால் தவிர்க்க முடியாது. தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஏற்கனவே அரசியல் வரலாறு நம்ம பார்த்திருப்போம். முதலாம் ராஜேந்திர சோழன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து வங்காளத்தை ஆட்சி செய்த முதலாம் மகிபாலனை தோற்கடிக்கிறார். அப்ப முதலாம் மகிபாலனுடைய வீரர்களில் கங்கை நீரை கொண்டு வந்து தலையில் வைத்து கங்கை நீரை கொண்டு வந்து அவர் உருவாக்கியத சோழகங்கம் ஏரி. தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. கவனம் நோட் பண்ணுங்க. அப்ப முதலாம் ராஜேந்திர சோழனுடைய வட இந்திய படையெடுப்பின் வெற்றிக்காக உருவாக்கப்பட்டது. மொத்தம் 16 மைல்கள் நீளமுடையது. பாருங்க, ராஜேந்திர சோழன் ஜலமய ஸ்தம்பம் என்று அழைத்திருக்கிறார். நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண். சரிங்களா? அதன் பிறகு பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த அல்பெருனி இந்த அமைப்பை பார்த்து வியந்ததாக யார் குறிப்பிடுறாங்க பாருங்க. இந்த சோழகங்கை ஏரியை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கி இந்த ஏரியை பார்த்து அல்பெருனி வியந்ததாக ஜவஹர்லால் நேரு தன்னுடைய கிளம்பஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் பாருங்க, அந்த புத்தகத்தில் அல்பெருனி என்ன சொன்னா சொல்லியிருக்கான்னு பாருங்க. எங்கள் மக்கள் இதனை கண்டு வியப்படைவார்கள். எங்கள் மக்களால் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்க முடியாது என்று அல்பெருனி குறிப்பிட்டதாக ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார். அப்ப எதை பற்றி அப்படின்னா சோழகங்கம் ஏரி, முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய ஏரியை பற்றி. அப்ப பாருங்க, அப்ப இந்த சோழர்களுடைய பொருளாதாரத்தில் வேளாண்மை, நீர்ப்பாசனம், இந்த நீர் மேலாண்மை, ஏரிகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப பொதுவா பாருங்க, நீர் மேலாண்மை நல்லா இருக்கு, அக்ரிகல்ச்சருடைய உற்பத்தியும் நல்லா இருந்தா கட்டாயம் அந்த நாட்டில் வணிகம் சிறப்பாக அமைந்திருக்கும். பாருங்களேன், அப்ப இந்த சோழர்கள் காலத்தில் வணிகம் எப்படி இருந்தது? வணிகம் சிறப்பாகவே இருந்திருக்கு. பாருங்க, 2 வகையான வணிக குழுக்கள், 5 வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார் என்கிற 2 வகையான வணிக குழுக்கள் இருந்திருக்கிறது. இதுல 5 வண்ணத்தார் ஏற்கனவேவும் டிஎன்பிசியில் கேள்வி கேட்டாச்சு. பாருங்களேன், இப்ப இந்த 5 வண்ணத்தார் இருக்காங்க பாருங்க. யாரா இருந்த ஆசிரியர்கள், ஏசியன் ட்ரேடர்ஸ், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள். இந்த 5 வண்ணத்தாரில் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கவனமா நோட் பண்ணணும். இவர்கள் பாருங்க, இந்த 5 வண்ணத்தார் கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள். குறிப்பாக மேற்கு கடற்கரையில் துறைமுகங்களில் இவர்கள் குடியிருந்தார்கள். அப்ப 5 வண்ணத்தார்ல யாரெல்லாம் வருவார்கள் என்பதை கவனமாக பார்த்துருங்க. அடுத்து பாருங்க, இந்த உள்நாட்டில் வணிகம் செய்பவர்கள், உள்நாட்டில் வணிகம் செய்பவர்கள் மணி கிராமத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த மணி கிராம பாருங்க, கொடும்பலூர், உறையூர், கோவில்பட்டி, பிறன்மலை போன்ற இடங்களில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். பின்னாட்கள் இந்த 2 குழுக்களும் ஒன்றாக இணைந்து பாருங்க 500வர், திசை 1500வர், வளஞ்சியர் என்கிற வணிக குழுக்களாகவும் மாறியிருக்கிறது. அப்ப இந்த வணிக குழுக்களுடைய தலைமை இடம் எங்க இருக்குன்னு பாருங்க, கர்நாடகாவில் உள்ள ஐஹோல். தற்போது கர்நாடகாவுடைய ஐஹோல்ல தான் இந்த சோழர்கள் காலத்தின் வணிகர்களுடைய தலைமை இடம் செயல்பட்டு இருந்திருக்கிறது. அதே பாருங்க, தமிழ்நாட்டில் பாருங்க, முனைச்சந்தை, மயிலாப்பூர், திருவெற்றியூர், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம் போன்ற இடங்களில் முக்கிய வணிக மையங்கள் செயல்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன சோழர்கள் காலத்தில் வணிக அமைப்புகளும் வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு ஏரிகளை உருவாக்கினார்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்களேன், அப்ப இந்த வணிக குழுக்கள் பாருங்க, வளஞ்சியர் எனும் வணிக குழு உருவாக்கிய 500 பேரேரி தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது.
சரிங்களா? அப்ப வேளாண்மை சார்ந்தது, வேளாண்மை சிறப்பாக இருப்பதற்கு நீர்ப்பாசனமும் ஏரிகளும் இருந்திருக்கிறது. அதனால் வணிகம் சிறப்படைந்து உள்நாட்டு மற்றும் கடல் கடந்த வணிகமும் சிறப்பாக சோழர்கள் காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள், கவனமாக நோட் பண்ணிடுங்க. ஸோ நம்முடைய அடுத்த பதிவில் சோழர்கள் காலத்தினுடைய சமயம் மற்றும் சமூக அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு பதிவுமே ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான தகவல்கள் வரலாற்று புத்தகம் மற்றும் அறையியல் புத்தகம் 2005 எடிஷன்லேருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுடைய தொகுப்பாகத்தான் இந்த நோட்ஸை நம்ம உருவாக்கி இருப்போம். ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் கட்டாயம் நம்முடைய சோழர்களை பற்றிய இதர தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் இந்த எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் கட்டாயம் உதவி செய்கிறோம். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றிப்பா.